ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிகே கிச்சன். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ரசம் சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வரமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அரை ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 காஞ்ச மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நான் குக்கரில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5லேருந்து 6 பூண்டு பல் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி 1/2 hour முன்னாடி ஊற வச்சுருந்தேன், அதுலேருந்து ஜூஸ் எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது போக நான் ஒரு 5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1.5 டம்ளர் அரிசி எடுத்து அதை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த சாதம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் போல தான் ஆகும். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில் மட்டும் வேக வச்சுக்கோங்க. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி கடைசியாக நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம். கடைசியாக தாளித்து ஊற்றிக்கலாம். நான் அந்த பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், ஒரு 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இனிமேல் அந்த ரைஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன். ரொம்பவே சூப்பரான இந்த ரசம் சாதம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 4 உருளைக்கிழங்கு ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், 2 மீடியம் சைஸ் பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா சின்ன துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 5லேருந்து 7 நிமிஷம் உருளைக்கிழங்கு நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. கடைசியாக நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.